மேல்பொக்க ஹல்லின்ன வீதியில் பழைய தகராறு தொடர்பில் இருவருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இடம்பெற்ற தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று இடம்பெற்றதாகவும் காயமடைந்த நபர் கஹவத்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் ஹல்லின்னவத்த ஓப்பநாயக்க பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடையவர் ஆவார். சம்பவ தினத்தன்று உயிரிழந்தவரும் சந்தேக நபரும் ஒரு தொண்டு நிகழ்வில் பங்கேற்ற போது இந்த வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் மண்வெட்டியால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் ஓப்பநாயக்க பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஓப்பநாயக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலி சிறைச்சாலையில் இரு கைதிகள் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள உதவி சிறைச்சாலை கண்காணிப்பாளர் ஒருவர் அடங்கிய குழு அனுப்பப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து இன்று நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிப்பதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்தார். காலி சிறைச்சாலையில் நேற்று பிற்பகல் இரு கைதிகள் குழுக்களிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 4 கைதிகள் காயமடைந்துள்ளதாகவும் இருவர் காலி கராப்பெட்டிய தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். மோதலில் காயமடைந்த ஏனைய 2 கைதிகள் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அஹுங்கல்ல லொக்கு பெட்டி மற்றும் கரந்தனிய சுத்தா ஆகிய பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய இரு குழுக்களின் உறுப்பினர்களுக்கு இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக சிறைச்சாலை உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரயில் இணைய பயணச்சீட்டு மோசடி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக கண்டி ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒருவர் கண்டி வலய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கைதான சந்தேக நபரிடமிருந்து டிக்கெட்டுகள் 2ம் கையடக்க தொலைபேசிகள் 2ம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 32 வயதுடைய கடுக்கண்ணாவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர். இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.